வணக்கம். இந்த வீடியோவில் 10% அதிக ஓய்வூதியம் சற்று முன் 10/6/2025 70 வயது தமிழக அரசு ஓய்வூதியர்கள் சார்பில் புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த 70 வயது தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு அதிக ஓய்வூதியத்தை யார் கேட்டிருக்காங்க, என்ன கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். பணிக்கொடைக்கான தொகையினை ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய ஆண்டுகளை குறைப்பது உட்பட கோரிக்கைக்காக அழைத்து பேசாததால் ஓய்வூதியர்கள் தமிழக அரசின் மீது அதிருப்தியில் உள்ளார்கள். தமிழகத்தில் 7.5 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் உள்ளார்கள். இவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போது ஓய்வூதியம், கருணைத்தொகை, சேமநல நிதியுடன் கம்யூட்டேஷன் எனும் பணிக்கொடையும் வழங்கப்படுகிறது. இது ஓய்வூதியத்தில் 1/3 பங்கு தொகையின் 10 ஆண்டுகளின் மொத்த தொகையாக வழங்கப்படும். பின்னர் ஓய்வூதியத்தில் குறிப்பிட்ட சதவீத வட்டியுடன் 15 ஆண்டுகளில் பிடித்தம் செய்யப்படும். இதனை திரும்பப் பெறும் காலத்தை 15 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டாக குறைக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு PF அமைப்பு முதல் வங்கிகள் வரை வட்டி விகிதம் அதிக அளவில் இருந்து வந்தது. ஆனால் 15 ஆண்டுகளாக பிடித்தம் செய்யப்பட்டது. தற்காலத்தில் வட்டி விகிதம் குறைந்து இருப்பதால் 10 ஆண்டுகளில் பிடித்தம் செய்யலாம். எனவே குறைக்க வலியுறுத்துகிறார்கள். அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணன், செயலாளர் பாலமுருகன் கூறியதாவது: முன்பு வட்டி விகிதம் 18% இருந்தது. தற்போது 6.5% குறைந்துள்ளது. தெலுங்கானா, ஹரியானா, பஞ்சாப் மாநில அரசுகள் 10 ஆண்டுகளாக குறைத்துவிட்டன. தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை. 70 வயதை தாண்டியவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தேர்தல் போது திமுகவினர் உறுதி கூறினார்கள். தமிழகத்தில் உள்ள ஓய்வூதியர்களில் 70 வயதை முடித்தவர்கள் 70,000 பேர் வரை இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த சலுகை கொடுப்பதால் அதிக செலவுகள் வராது. இது குறித்து ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் அழைத்து கூட பேசவில்லை. அடுத்து சத்துணவு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 2,000 ரூபாய் கிடைக்கிறது. அவர்களுக்கு குறைந்தபட்சமாக 7,850 ரூபாய் வழங்க வேண்டும். இவை தொடர்பாக அரசு அழைத்து கூட பேச வேண்டும். இல்லை என்றால் ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்தில் போராட்ட முடிவை எடுப்போம். இந்த ஆட்சி அமைய தேர்தலின் போது 1 லட்சம் துண்டு பிரச்சுரம் விநியோகம் செய்தோம். கொரோனா காலகட்டத்தில் சங்கம் சார்பில் அரசுக்கு 70 லட்சம் ரூபாய் வழங்கினோம். இந்த ஒத்துழைப்பு எதனையும் அரசு கருத்தில் கொள்ளவில்லை என்றனர். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.